ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணா, என்னண்ணா இன்னைக்கு சக்தியா நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒர்க் ஹெவி லோடா இருந்ததுடா நைட்லாம். அதுதான் நைட்டு தூங்கல, இப்போ தூங்கிட்டு இருக்காரு சார். ஓ அப்படியா? சரி, எங்கேயாவது வெளியில போறீங்களா நீங்க ரெண்டு பேரும்? ஏன் அச்சு? இல்ல, வீட்டுக்குள்ளவே இருக்க போர் அடிக்குது, எங்கேயாச்சும் போனீங்கன்னா நானும் வரலான்னு தான் கேட்டேன். கொஞ்சம் வெளியில போய் நின்று பாரு, இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குண்ணா? காலையில இருந்து மழை வரல, பனி கொட்டிட்டு இருக்கு. ஆ அப்படியா? நான் கவனிக்கவே இல்லைண்ணா. எப்படி கவனிக்கணும்னு தோணும்? பொம்பளை பசங்கன்னா காலையில எழுந்து வீடு வாசலை பெருக்கிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும். ஆனா நீ 10 மணி வரைக்கும் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்க. அப்புறம் எப்படி வெளியில மழை வருதா பனி வருதான்னு எப்படி தெரியும்? ஐயோ, ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாண்டி ஆமா, இப்ப நான் சொல்றது வேணா கஷ்டமா இருக்கலாம், அப்புறம் தெரியும் உனக்கு. இன்னொரு வீட்டுக்கு போய் வாழும் போதே 8 மணிக்கு எழுந்துக்கோ 10 மணிக்கு எழுந்துக்கோன்னு அவங்க சொல்லலாம் மாட்டாங்க. அப்படி நீ 8 மணிக்கு 10 மணிக்கு எழுந்தன்னு வச்சுக்கேன், என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்கன்னு எங்களை தான் அசிங்கமா கேட்பாங்க. அம்மா என்னம்மா காலையிலே கத்திட்டே இருக்கீங்க? ஆமாப்பா ஆமா, உன் தங்கச்சி பண்றதுலாம் கேட்டா நான் கத்துற மாதிரி தெரியுதா உனக்கு? அம்மா அவ அப்படி என்னதான் பண்ணிட்டா? ஏமா சின்ன பொண்ணு போய் இப்படி திட்டிட்டே இருக்கீங்க? ஆமாண்டா, அவ சின்ன பிள்ளை, தூக்கி வச்சு கொஞ்சி 7 கழுத வயசாச்சு. இப்ப கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்புற ஸ்டேஜ். ஏமா, நான் அந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ? கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்திடலான்னு பாக்குறீங்களோ? ஆமா, உன்னை துரத்திட்டு நாங்க சந்தோஷமா இருக்க போறோம், போதுமா? அம்மா ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? அவ மனசு கஷ்டப்படும்ல. ஐயோ அரவிந்த், தப்பா புரிஞ்சுக்காதப்பா. அவளுக்கு நான் என்ன சொல்றேன், எழுந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையை கத்துக்கோன்னு தானே சொல்றேன். போற இடத்துல சமைக்க தெரியலன்னா கூட அவங்க கத்து கொடுப்பாங்கப்பா. முதல்ல மேல் வேலைங்கெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும். காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறது, வாசல் பெருக்கி கோலம் போடுறது, எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும்லப்பா. அப்புறம் இதை கூட உங்க அம்மா சொல்லி கொடுக்கலையான்னு கேட்பாங்க. அதை நினைச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. மற்றபடி எனக்கு என்ன ஆசையா டெய்லி அவளை திட்டிகிட்டே இருக்கணும்னு? அம்மா இப்ப என்ன வயசாயிடுச்சுன்னு அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க? விடுங்கம்மா, அவ ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணட்டும். இங்க பாரு சக்தி, அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லப்பா, நம்ம மஞ்சுளா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க அச்சுவை பொண்ணு கேட்டு வர போறாங்களாம். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு புரியல. நம்ம போன மாசம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்லப்பா, அங்க மஞ்சுளா ஆண்டி வந்திருந்தாங்கல்ல. ஆமா, அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்களாம். அப்போ அவங்க பையன் நம்ம அச்சுவை பார்த்தானா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான். உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு அந்த பொண்ணு அச்சு தான் தெரிஞ்சதும் 100% கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்களாம், கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வருவான்னு. அஞ்சலா ஆண்டி காலையில் கால் பண்ணியிருந்தாங்க, உங்கள் ஃபேமிலியில் நாங்கள் சம்மந்தம் வச்சுக்க கொடுத்து வச்சிருக்கணும், அது மட்டும் இல்லை அச்சு மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர நாங்கள் ரொம்ப லக்கி அப்படி சொல்லியிருந்தாங்கப்பா. யாரை கேட்டு இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்க? ஏண்டி, உன்னை பெற்றதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற உரிமை கூட எங்களுக்கு இல்லையோ? அம்மா நான் அப்படி சொல்ல வரலம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். அப்போ கல்யாணம் பண்ணாமே வாழ்க்கை முழுசாக இருந்துருவியோ? அம்மா நான் அப்படி சொல்ல வரலம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு 2 வருஷம் போட்டோம்மா ப்ளீஸ். இங்கே பாராச்சு, நான் அப்பா கிட்ட ஆல்ரெடி எல்லாத்தையும் பேசிட்டேன், அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, மஞ்சுளா ஆண்டி வீட்டுக்காரர் ஒரு ஹெட் மாஸ்டர், அப்பா கிளாஸ்மேட்டு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் கேட்ட அப்பா எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவங்க ஃபேமிலி பற்றி எல்லாமே தெரியும் அச்சு, அதனால தான் சொல்கிறாரு. அப்பாவே சொல்லியிருக்காருன்னா நீ யோசி. அப்பா என்ன சொன்னாரு? அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, வெளியில் அங்கங்கே பொண்ணை கட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாலும் ஏது பண்ணுறாலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீ அந்த ஃபேமிலியில் போனீன்னா அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லை. உன்னை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அச்சு, அவங்க உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அந்த பையன் கூட ரொம்ப நல்ல பையன் தான் அச்சு. அம்மா ப்ளீஸ்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இதில் விருப்பம் இல்லைம்மா. இங்கே பாராச்சுமா, அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் கம்பல் பண்ணல. அவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போவாங்க, இன்னும் 2 டேஸில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பொண்ணு மட்டும் பார்த்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் போக போக மாப்பிள்ளையை பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். அம்மா ஏம்மா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? இங்கே பாராச்சு, அம்மாவும் அப்பாவும் நல்லதுக்கு தான் பண்ணுவோன்னு தெரியும்ல. இந்த காலத்துலலாம் நல்ல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான் அச்சு, ப்ளீஸ் நீ தான் புரிஞ்சுக்கணும். அம்மா அவ மனசுல யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. அப்படிலாம் இல்லப்பா, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ அந்த மாதிரிலாம் யோசிக்கிற பொண்ணு கிடையாது. அப்படி இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருப்பாளே என் பொண்ணு. ஆமா அரவிந்த், அச்சு அந்த மாதிரி இல்ல, இருந்திருந்தா நம்ம கிட்ட சொல்லியிருப்பாள்ல.
ஆனா அம்மா 2 நாள்ல பொண்ணு பார்க்க வராங்கன்றது கொஞ்சம் ஓவரா இருக்குமா. நீங்க ஏதோ கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மார்கழி மாதம் வரப்போகுது, அதுக்குள்ளே வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. மா, எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லுவீங்க, இந்த விஷயத்த மட்டும் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. எங்கப்பா, இவ தூங்கி எழுந்து வரட்டும் சொல்லலான்னு இருந்தேன். மேடம் இப்போ தான் வந்தாங்க. அது வேற இல்லாமல் நான் வேற அவங்க மேலே டென்ஷனாக இருந்தேன்னா எப்படி சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் பட்டுன்னு போட்டு உடச்சிட்டேன். சரிம்மா, அவங்க எப்போ வராங்க? நாளன்னைக்கு வராங்கப்பா. சரிம்மா. இங்கே பாராச்சுமா, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன், புரிஞ்சுக்கோ சரியா? அது மட்டும் இல்லை, இப்போவே உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாதான் இன்னும் 1 வருஷத்தையாச்சும் கல்யாணம் பண்ணி முடிக்க முடியும். அதுக்கப்புறம் உனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க, அவனுங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுமா. நான் போய் உங்கள் எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன். சே, அம்மா ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தாங்க? கிறிஷை பற்றின உண்மை உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயமாக இருக்கு. வேற வழியே இல்லை, கிறிஷிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதுதான். அச்சுமா. அண்ணா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அப்பா அம்மா எப்படியும் நம்ம நல்லதுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும். உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கண்டிப்பா வருவேன்டா. அச்சு. அண்ணா. நீ யாரையாச்சும் லவ் பண்றியாமா? ஏய் அச்சு, நீ அவ்வளோ ஷாக்கா பாக்குற? நான் சும்மா தான் கேட்டேன், நீ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். டேய், அவளே ஏற்கனவே பயந்து போயிருக்கா, நீ வேற கொஞ்சம் அமைதியா இரு. அச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு பிடிச்சா ஓகே, பிடிக்கலன்னா டப்புன்னு சொல்லிடு எனக்கு பிடிக்கலன்னு. மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அப்பா அம்மா கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், சரியா? சரிண்ணா. யார் இந்த பொண்ணு? புதுசா இருக்கா? நம்ம ஆஃபீஸில் இது வரைக்கும் இவளை பார்த்ததே இல்லையே. ஒரு வேளை நேற்று தான் ஜாயின் பண்ணியிருப்பாளோ? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சொல்லுங்க. இங்க கிறிஷோட கேபின் எங்க இருக்கு? என்னது, கிறிஷோட கேபினா? கிறிஷ் சாரை போய் கிறிஷின்னு கூப்பிடுறாங்க. ஒரு வேளை அவங்களோட ரிலேட்டிவா இருப்பாங்களோ? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். கிறிஷோட கேபின் எங்க இருக்குன்னு கேட்டேன். இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேபினே சாரோடது தான். ஓகே, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நிமிஷம். என்ன? நீங்க சாரோட ரிலேட்டிவா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லை மேடம், இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சாரோட வீட்டுக்கெலாம் நான் வந்திருக்கேன், பட் உங்களை பார்த்ததில்ல, அதான் கேட்குறேன். நீங்கள் சாரோட ரிலேட்டிவா? ஆமா. என்னது ரிலேட்டிவா? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரே ஒரு டவுட்டு. ஹலோ, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன தெரியணும்? அது ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் சாருக்கு என்ன வேணும்? நான் கிறிஷை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, போதுமா? ஓகே மேடம், நீங்கள் போகலாம். சும்மா கேள்வி கேட்டு கடுப்பேத்துறான். இவனெல்லாம் யார் இந்த ஆஃபீஸ்ல சேர்த்ததோ? என்னடா இது, அண்ணனுக்கே இன்னும் கல்யாணம் நடக்கல, அதுக்குள்ள கிறிஷ் சாருக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்களோ? இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாம போச்சு. ஆமா, எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டா பண்ணுவாங்க. அப்பா, ஒரு வழியா ஒர்க் முடிஞ்சிருச்சுடாப்பா. இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது. இன்னைக்காச்சும் சீக்கிரமா வீட்டுக்கு போவோம். அச்சு கிட்ட பேசியே 2 நாள் ஆகுது. இங்கதானே சொன்னா, ஒருவேளை இதுவா இருக்குமோ? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நம்ம ஆளோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு? ச்சே, அவெல்லாம் இங்க வரமாட்டா. அவ எப்படி இங்க வந்துருவா? சரி, யாருன்னு பாப்போம். கமன். கிரிஷ், என்னாச்சு? ஏய், நீ எதுக்குடி இங்க வந்த? நான் கால் பண்ண எடுக்கவே இல்லை, அதனாலதான் வந்தேன். என்னது, கால் பண்ணியா? ஆமாண்டா லூசு, எத்தனை முறை கால் பண்ணியிருக்கேன், ஃபோன் எடுத்து பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்த? உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். உள்ள வா நீ ஃபர்ஸ்ட். ஏய், கையை விடு, எதுக்கு இப்படி பயந்து சாகுற? அப்பா மட்டும் பார்த்தாரு, அவ்வளோதான் நான். சரி சரி, நீ போய் வெளியில வெயிட் பண்ணு, நான் 10 நிமிஷத்துல வந்துடுவேன். அதெல்லாம் முடியாது, இப்பவே என் கூட வா. ஏய் அச்சு, வெளியில வெயிட் பண்ணு, வந்துடுறேன். இப்பவே என் கூட வான்னு சொன்னேன். ஐயோ, ஏன்டி புரிஞ்சுக்க மாட்ற? ஐயோ, அப்பா இங்கதான் வராரு. இப்போ என்ன பண்றது? நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? கிரிஷ், இருக்கியாப்பா?